ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பபாஸ் ஹெல்த்தி லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 6 மந்த் பேபிக்கு தேவையான ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஒரு 10 பாதாம் பருப்பை நைட்டே தண்ணி ஊற்றி ஊற விட்டுருங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பாதாம் பருப்பில் இருக்க தோலை மட்டும் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அது ஓவர் நைட் ஊறும்போது அந்த தண்ணியில் அந்த பாதாம் முளைக்கிறதுக்கு தேவையான குட் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அது நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அசிடிட்டியை ஃபார்ம் பண்ணும். தென் இது கூட ஒரு 2லேருந்து 3 பேர்ச்சம்பழத்தையும் சீட்ஸை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பேர்ச்சம்பழமும் கூட உங்களுக்கு முடிஞ்சால் நைட்டே ஊற வச்சுக்கலாம். ஆனால் ஊற வைக்கிறது பாதாமையும் பேர்ச்சம்பழத்தையும் ஒன்றா ஊற வைக்கக்கூடாது. ஏன்னா அது முளைக்கிறதுக்கு உள்ள பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆனதுனால அந்த பாக்டீரியாஸ் பேர்ச்சம்பழத்துலேயும் நம்மளுக்கு கலந்துரும். அதனால் பாதாமை தனியாக ஊற வச்சுக்கோங்க, பேர்ச்சம்பழத்தை தனியாக ஊற வச்சுக்கோங்க. இல்லைன்னா காலையிலேயே நம்ம அதை சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பண்ணாது. ஏன்னா ஆல்வேஸ் அது ஒரு ட்ரை ஃபார்மில் தான் இருக்கும். அரைக்கும் போது நல்லா கிரிண்ட் ஆகிடும். ஸோ பயப்பட வேணாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து லைட்டாக ஒரு அலசு மட்டும் அலசிக்கோங்க. கை போட்டு நம்ம வாஷ் பண்ண வேணாம். ஏன்னா அதில் இருக்கிற குட் பாக்டீரியாஸ் இருக்கும். அது கூட நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஏற்கனவே ஒரு டைம் நம்ம வாஷ் பண்ணியிருப்போம். இருந்தாலும் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதை 2 தடவை கூட நீங்கள் திரும்ப தண்ணி சேர்த்து அரைச்சி அந்த பால் எடுத்துக்கலாம். இந்த எடுத்ததுக்கப்புறம் அது கூட நானே ஹோம்மேடாக அரைச்சி வச்சுருக்கேன் சர்லாக்கு என் தம்பிக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் பேபிஸ் எவ்வளவு சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம்மேட் சர்லாக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதோட ரெசிபியும் நான் வீடியோ போடுறேன். இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்கோங்க. அந்த கட்டி இல்லாத ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் என்னோடய சர்லாக்கில் நான் கடலைப்பருப்பு அந்த மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளது நிறையா சேர்த்துருக்கிறதுனால ஸோ அதில் கொஞ்சம் அப்படியே கீழே உட்காரும். அதனால் கெட்டிப்பட்டுறாமல் அடியில் உட்காராமல் இருக்கிறதுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. வேணும்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். ஏன்னா அப்புறம் அந்த சரலாக் ரொம்ப ஃபைனாக இருக்கும். ரொம்ப லிக்யூடாக இருந்துச்சுனாலும் குழந்தைங்களுக்கு அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க, தண்ணி மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் கொடுக்கும்போது மட்டும், அதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ரன்னிங் ஃபேஸில் கொடுங்க. அப்புறம் போக போக அதை கொஞ்சம் திக் பேஸ்ட்டில் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க சப்பி மென்று சாப்பிட்ற பழக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதனால் இதை கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. சப்போஸ் அவங்க சாப்பிட அடம் பிடிக்கும்போது வேணால் அதில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருக்கும்போது நமக்கு தேவையான சர்லாக் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பவுலில் மாற்றிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம பவாஸ் குட்டிக்கு கொடுக்குற டைம் வந்துடுச்சு. நம்ம பவாஸ் குட்டி மார்னிங் ஒரு 6 o'clockலாம் எந்திரிச்சிருவாங்க. ஃப்ரீஸ் மில்க் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஒரு சின்ன தூக்கம் தூங்கி எந்திரிச்சிருவாங்க. ஒரு 8 o'clock போலலாம். அந்த டயத்தில் தூங்கி எந்திரிச்சதும் நான் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேன். நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. எங்கள் குட்டி சார் ரொம்ப பசியில் இருக்கும்போது கடன்னு வாங்கி சாப்பிட்ருவாங்க. அவங்க ஸ்பீடுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும். இப்போ நம்ம சர்லாக்கை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்பொழுதுமே குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் ஒரு 2 or 3 ஸ்பூன் சாப்பாடு கொடுங்க. அடுத்து 1 ஸ்பூன் வாட்டர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க முழுங்கும்போது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஆனால் அதுக்காக அதிகமாக வாட்டர் கொடுக்காதீங்க. ஏன்னா ரொம்ப வாட்டர் இன்டேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பசிக்கிறது கொஞ்சம் செரிமான ப்ராப்ளம் வரும். சாப்பிடும்போது அதிகமாக வாட்டர் கொடுக்காதீங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 an hour முன்னாடி கொடுத்துக்கலாம். சாப்பிட்ட 1/2 an hour அப்புறம் கொடுத்துக்கலாம். எப்பொழுதுமே குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது வாட்டர் நிறையா கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு விற்காமல் சிக்கிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் வாட்டர் கொடுத்துக்கிட்டா போதும். இப்போ பாருங்கள், நம்ம பவாஸ் குட்டிக்கு பாதி பசி அடங்கிடுச்சு. ஸோ வழக்கம் போல் அவங்களோட சேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க அக்காங்க எங்கிட்டு இருக்காங்களோ அந்த பக்கமே பார்த்துட்டு அவங்க கூட விளையாடணும்னு அடம்பு பண்ணுவாங்க. ஆனால் சாப்பாடை மறுக்க மாட்டாங்க. சாப்பாடு வேணுங்கிறத சாப்பிட்டுட்டே விளையாட செய்வாங்க. இது மாதிரி உங்கள் குழந்தைங்களும் கொடுக்குற சாப்பாட்டை விரும்பி சாப்பிடணும்னா இது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக விரும்பி கொடுங்க. அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இது போல் ரெகுலரான ஃபுட் அண்ட் பேபி கேர் வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரெகுலராக ஹெல்த்தியான வீடியோஸ் உங்களுக்காக போடுவோம். எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்காக. அடுத்து லஞ்ச் ரெசிபீஸ், டின்னர் ரெசிபீஸ் எல்லாமே பார்ட் 2 பார்ட் 3 போடுறோம். மறக்காமல் அதையும் பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர்